தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் பார்க்கின்றோம், அவர்கள் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்க விரும்பியதை, உள்ளத்தில் சிந்தித்ததை தெய்வம் அறிந்து அதுக்கேற்றபடி அவர் செயல்படுகின்றார். அன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியதுதான், பல கேள்விகளை கேட்க நீயும் நானும் ஆசைப்படுவோம். தெய்வ சன்னதியில் ஆண்டவரே ஒரு வார்த்தையால் வராது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே மட்டுமே இருக்கும். வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்கள் நமக்கு இருக்கும். யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைகள் நம்முடைய கடந்து வரும். அவர் கடந்து வரும் சமயத்தில் அந்த நிலைகள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே, எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லையே, யாரிடத்திலும் எந்த சொல்ல முடியவில்லை என்ற எண்ணம் வருகின்ற பொழுது, மக்களே பலிப்பிடம் தேடி வந்தாலே போதும், பாடுபட சிறுபத்தை விட்டு நோக்கினாலே போதும், இதா தெய்வம் அங்கு இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் உள்ள விருப்பங்களை நாம் அறிந்து அதுக்கேற்றபடி செயல்படுவர். உள்ளத்தில் உள்ள கேள்விகளை நாம் அறிந்து அதுக்கேற்றபடி பதில் தருகின்றவர். ஒரு நாளும் நம்மை அறியாத தெய்வம் அல்ல, நம்மை அறிகின்ற தெய்வம், நம்மளை தெரிகின்ற தெய்வம். நீயும் நானும் யார் என்பதை நாம் மனநிலை அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடியே நம்மை அன்பு செய்கிற தெய்வம், கைவிடுற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். ஆகவே மனதில் ஏற்பட்ட கேள்விகள், அந்த நெடுவீர்ப்புகள், அந்த பெருமூச்சுகள், வெளியே சொல்ல முடியாத நிலைகள் அத்தனையும் தெய்வ செல்வந்து கொட்டுவோம். கண்ணீராக இருக்கட்டும், அல்லது கவலையாக இருக்கட்டும், அல்லது வேணுமென்றே சும்மா அவரை உற்று நோக்கிய நிலையாக இருக்கட்டும், நம்முடைய மனதில் என்னெல்லாம் கடந்து வருகிறதோ மனதில் எல்லாரும் கடந்து வருகிறதோ அது அத்தனையும் இறை பார்த்து விட்டுக் கொடுப்போம். தெய்வம் நமக்கு பதில் தந்தே தீருவார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, மனதில் எழுகின்ற எல்லா கேள்விகளுக்கும் நீயே எங்களுக்கு பதில் தருகின்றீர். மனதில் எழுகின்ற எல்லா நிலைகளுக்கும் நீர் கூட இருந்தே எங்கள் வழி நடத்தி கொண்டே வருகின்றீர். வெளியே சொல்லவிட்டாலும் சரி, உள் மனதில் ஆழ் மனதில் அடைகின்ற அனைத்தையும் ஆண்டவரை நீ பார்த்து கொண்டிருக்கின்றீர். அன்பு தெய்வமே, காண்கின்ற தெய்வமே, எல்ரோயா இருக்கிற தெய்வமே, எபினேசராக இருக்கிற தெய்வமே, யெகோவா ராஃபாவாக இருக்கிற தெய்வமே, நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.